Hello guys, welcome back. இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா எப்படி ஒரு இதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது நம்ம இதில் தான் நம்ம திஸ் இஸ் வேர் வி லெஃப்ட் இந்த ப்ரீவியஸ் வீடியோ யூ ஆல் நோ தட் ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றா ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம இது பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் இது ஸ்கிரிப்ட் போல் இருக்குது, இது எப்படி நம்ம மெத்தடை பார்க்க போகிறோம் அப்படின்றதான் இப்போ நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மெத்தட் எழுதணும் அப்படின்னா நம்ம டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த டெஃப்ன்ற கீவேர்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், மற்றதெல்லாம் கால் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து கெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கனெக்ஷனை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இங்கே வந்து ரிட்டர்ன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். இந்த கர்சர் ஆப்ஜெக்டை அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இது வந்து நம்ம இதுதான் இப்போதைக்கு நான் கனெக்ஷன்றனால நீங்கள் என்ன பண்ணலான்னா வெறும்னா கான் மட்டும் இங்கே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். நான் கர்சர் ஆப்ஜெக்டை போட்டுட்டு இது பண்ணிடுறேன். ஓகே, கெட் கர்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் எல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு கெட் கர்சர். ஸோ உங்களுக்கு கர்சர் வந்துடும். இங்கே வந்து டெஃப் கிரியேட் டேபிள் இப்படின்ற இன்னொரு மெத்தட் இருக்கும். ஆப்வியஸாக இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம எதனா ஒரு இதை பாஸ் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம இந்த கிரியேட் டேபிள் இருக்குல்ல, இந்த கிரியேட் டேபிள் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கர்சர் ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணி ஆகணும். கர்சர் ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ இந்த மெத்தடுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ இங்கே கர்சர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட், இந்த வேரியபிளுக்கு வேல்யூ வந்து எங்கேருந்து வரணும்னா பாஸ் பண்ணி ஆகணும். ஆப்வியஸாக இதுக்கு நம்ம வேறு பேர் வச்சிடலாம், டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது இல்லை. ஸோ கர்ஸ் ஆப்ஜெக்ட், ஸோ வாட் எவர் நேம் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் யூ கேன் யூஸ். ஸோ என்னோட இதுக்கு நான் இப்படி வச்சிடுறேன். இப்போ இதை நான் இங்கே வச்சுப்பேன். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே இங்கே தான் ஆப்ஜெக்ட். அப்போ நான் எப்பப்பெல்லாம் கிரியேட் டேபிள் கூப்பிடுறனோ அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும், கர்சர் ஆப்ஜெக்டை இங்கே சென்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு டெஃப் இன்சர்ட் ரெக்கார்ட். ஓகேங்களா, இன்சர்ட் ரெக்கார்ட். இப்போ இந்த இன்சர்ட் ரெக்கார்டுக்கும் சேம் திங் தான் தேவைப்படுது. அதே கர்சர் ஆப்ஜெக்ட் தான் inscrobj அப்படின்னு வச்சுருக்கேன். கூடவே நமக்கு இந்த வேல்யூ தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு அதை வந்து நான் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருவேன். இந்த இடத்துல வேல்யூஸ் எடுத்து விட்டுலாம். அதை எடுத்துகிட்டு நான் இந்த வேல்யூ போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகேங்களா, காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கமிட் எங்கேயுமே நம்ம பண்ணல. ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், கமிட் பண்ணி ஆகணும். கமிட் பண்ணும்போது நமக்கு எப்பவுமே கனெக்ஷன் தான் தேவைப்படும். அதனால் இத்தனை வாட்டி நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வந்து நம்ம என்ன ஆப்ஜெக்ட், ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட். கர்சர் ஆப்ஜெக்ட் நம்ம கனெக்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு என்ன தேவைன்னா கனெக்ஷன் தான் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், கனெக்ஷன் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணணும். ஸோ இன்சர்ட் ஃபெச் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ரெக்கார்ட் ஆஸ் யூஷுவல் இஸ் செலக்ட் தானே. ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுனா டேபிள் நேம் நமக்கே தெரியும். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம இதை மட்டும் வச்சிடலாம். டேட்டாஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணால் லூப் வேணும். ஓகே, ஸோ மற்றது எல்லாமே அதே தான். இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் என்ன பண்ணி ஆகணும், இந்த இடத்துல போட்டுருவோம். மற்றபடி எல்லாமே வேரியபிள், மற்றபடி எல்லாமே தான். இந்த கமிட் மட்டும் நம்ம கனெக்ஷன் வாங்கும்போது தான் இது பண்ணுவோம். எக்ஸாம்பிள் எனக்கு தேவைப்படும் போது நான் கர்சரை கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை எடுத்துடலாம். இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி போட்டால் உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த மாதிரி நம்ம எப்பவுமே பண்ணலாம். இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், கனெக்ஷன் ஆப்ஜெக்டை இங்கே நீங்கள் கனெக்ஷன் ஆப்ஜெக்டை கூப்பிட்டுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை எனக்கு தேவையான ஆப்ஜெக்டை வந்து நான் இந்த இடத்துல அனுப்பிச்சி விட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மெத்தட் நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவேன், எனக்கு ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வரும். அதை இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணுவேன். கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு எனக்கு ரன் ஆகும். கர்சர் ஆப்ஜெக்ட்ன்றது இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் அதே வேரியபிள் தான் இங்கே யூஸ் பண்ணணும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஸோ இங்கே இன்சர்ட் வந்துச்சு, வேல்யூ வந்துச்சு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நமக்கு கான் வந்துடும். கான் வந்துட்டனால நம்ம என்ன பண்ணோம், கனெக்ஷன் ஆப்ஜெக்டை இந்த இதுக்கு கிரியேட் பண்ணுவோம். டாட் கான் டாட் கர்சர். ஓகே, ஸோ இப்படி கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். இங்கேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், கான் தான் அனுப்பிச்சிடுவோம். கனெக்ஷன் தான் நம்ம எல்லாத்துக்கும் தேவை. கனெக்ஷனை ஒரு இடத்துல எப்பவுமே காமனாக தான் வைக்கணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஓவர் ரைட் பண்ணாமல் சிங்கிள்டன் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து கர்சர் ஆப்ஜெக்ட்னு இருக்குது, நம்ம அந்த ஆப்ஜெக்டை அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு கான் டாட் கர்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது பண்ணலாம். இப்படி இருக்கிறனால நான் ஒவ்வொரு வாட்டி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் கானை
சேவ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இப்போ மேலே போயிட்டு இப்போ இங்கே கனெக்ஷன் வரனால இதோட சேஞ்சுக்கு கான்டாக்ட் கமிட் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிப்பேன். கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் போய் பேஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு வேலை சீக்கிரம் முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பேஸ்ட் பண்ணிடுவேன். வெளியில் இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் எனக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ சேவ் பண்ணும்போது பார்த்துட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணிடலாம். இதை ரன் பண்ணும்போது ஒரு ஆர்டரில் தான் நம்ம மெத்தடை கால் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் அன்டிஃபைன்டு வேரியபிள் டாட் இங்கே வரக்கூடாது, அதுக்கு பதிலாக ஈக்குவல் சிம்பிள் வரணும். நெக்ஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்பார்ட் ஃப்ரம் தட். இங்கே வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் த கர்சர் ஆப்ஜெக்ட். let it be as a cursor object. ஸோ எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு, நான் சேவ் பண்ணிட்டேன். now it's time to run. இப்போ ஃபஸ்ட்டு கெட் கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதுதான் நமக்கு கெட் கனெக்ஷனை தரப்போகுது. இந்த கனெக்ஷன் வந்து நான் SCONN இந்த வேரியபிள் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் டேபிள், ஒரு பேராமீட்டர் வாங்குறாங்க, அந்த ஒரு பேராமீட்டர் தான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் ரெக்கார்டு வந்து CONN. நெக்ஸ்ட் வேல்யூவில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ 3.arun அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபெட்ச் ரெக்கார்டு என்னென்ன பண்ணுதுன்னா கனெக்ஷன் மட்டும்தான் வாங்குறாங்க. ஸோ CONN இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த டேட்டா பேஸ் இருக்கிறதுனால டேட்டா பேஸை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஸோ தட் தேர் ஒன்ட் பி எனி ப்ராப்ளம். மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த ஃபைலை ரன் பண்ணலாம், எதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, 3.arunன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் 1.2 இல்லை அப்படின்னா 1.2 தான் பழைய டேட்டா பேஸ் இருந்துச்சு, அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வேணால் நம்ம 1 சும்மா 1.2 ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணிட்டேன். எரர் அடிச்சிச்சு, டேபிள் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஏன்னா நம்ம கிரியேட் டேபிளை கூப்பிட்ருக்கோம். கிரியேட் டேபிள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடலாம். 1.2 வந்துருச்சா? இப்போ வந்து 3 அனுப்பிச்சி விட்ருவோம். சேவ் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ்வலாக வச்சுருப்போம். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது நான் தனித்தனியாக எனக்கு எந்த மெத்தட் தேவையோ அந்த மெத்தட் நான் கால் பண்ணிப்பேன். இதுவே ஒரு கிளாஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துன்னு ஆப்ஜெக்ட் டாட்னு சொல்லி நம்ம கால் பண்ணிடுவோம். சிம்பிள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணிப்போம். இதுதான் வந்து டேட்டா பேஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. தேங்க்ஸ் கைஸ்.